டியூஷன் எடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. டியூஷன் எடுக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களின் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த உத்தரவில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இந்த ஆணை எதன் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டது? முழு விவரங்கள் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக. அதாவது கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட SRP அம்மணி அம்மாள் மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருந்த ரங்கநாதன் தன்னை 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ள வேறொரு பள்ளிக்கு இடமாற்றம் செய்து கடந்த ஆண்டு மாநகராட்சி ஆணையர் பிறப்பித்த அந்த உத்தரவை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கானது நீதிபதி SM சுப்பிரமணியம் என்று விசாரணை கொண்டது. அப்போது விசாரணையின் போது RS புரம் பள்ளிக்கு மாற்றம் செய்ய கோரி மல்லிகா என்ற வேறொரு தலைமை ஆசிரியர் அளித்த கோரிக்கையை ஏற்று தற்போது அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் இடமாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதும் வெறும் 2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இன்னொரு பள்ளிக்கு இடமாற்றம் செய்வதால் அவருக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவித்த நீதிபதி ரங்கநாதன் தொடர்ந்த அந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் குறித்தும் பல்வேறு கருத்துகளையும் உத்தரவுகளையும் தற்போது நீதிபதி தெரிவித்துள்ளார். அதாவது அரசிடம் நியாயமான ஊதியம் பெற்றுக் கொள்ளும் அரசு ஆசிரியர்கள் தங்களுடைய பண லாபத்திற்காக மீண்டும், அதாவது பணி முடிந்த நேரத்திற்கு பிறகு தனியாக டியூஷன்கள் எடுத்தார்கள் என்று ஒரு கருத்து தெரிவித்தார். இந்த போன்று தனியாக டியூஷன் அரசு பணியில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஆசிரியர்கள் தனியாக டியூஷன் எடுப்பது விதிகளுக்கு முரணானது. இது போல தனியாக டியூஷன் எடுக்கும் அரசு ஆசிரியர்களை கண்காணித்து அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு ஒரு அறிவுறுத்தல் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற அது மட்டும் மற்ற ஒரு பிரச்சனைகளை பார்க்கும்போது அரசு ஆசிரியர்கள் அரசை மிரட்டும் வகையில் போராட்டம் ஈடுபட்டு வருவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி இளைய சமுதாயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த ஆசிரியர்களின் மீது எந்த ஒரு கருணையும் காட்டாமல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தற்போது வலியுறுத்தியுள்ளார். மேலும் பள்ளி, கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களில் சமீப காலங்களாக அந்த ஒழுங்கின்மை, சட்டவிரோத நடவடிக்கைகள், பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இது தொடர்பாக புகார்கள் அளிப்பதற்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை 8 வாரங்களுக்குள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று தற்போது பள்ளி கல்வித்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அந்த தொலைபேசி எண்ணை அனைத்து கல்வி நிறுவனங்களில் அறிவிப்பு பலகைகளும் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும் புகார் கிடைத்த 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளார். தனியாக டியூஷன் நடத்தும் அரசு ஆசிரியர்களுக்கு எதிராக இந்த இலவச தொலைபேசி எண்களில் புகார் அளிக்கலாம் என்று தெரிவித்துள்ள நீதிபதி அந்த ஆசிரியர்களுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அனைத்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் சுற்றறிக்கையும் அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். மேலும் அதாவது தேவையில்லாமல் இது போன்ற வழக்கை தொடர்ந்த தலைமை ஆசிரியர் ரங்கநாதன் மற்றும் இன்னொரு தலைமை ஆசிரியரான மல்லிகா ஆகியோர் அவர்கள் பணிபுரியும் அந்த ஒரு பள்ளி வளாகத்துக்குள் 50 மரக்கன்றுகள் நட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி இது தொடர்பாக மரம் நட்டது தொடர்பாக கோவை மாநகர ஆணையர் ஒரு அறிக்கை அளிக்க வேண்டும் என்று தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
அரசிடம் நியாயமான ஊதியம் பெறும் அரசு ஆசிரியர்கள் பண லாபத்திற்காக தனியாக டியூஷன் எடுக்கிறார்கள் என்று வேதனை தெரிவித்த நீதிபதிகள் இது விதிமுறைகளுக்கு முரணானது என்று தெரிவித்துள்ளனர். இதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளனர். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதன் கூறினார். நன்றி மதன்.